ஹாய் காய்ஸ், நான் தான் ரேவன் சதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான். அப்படி என்ன வீடியோ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் அக்கௌண்ட்டான 96 லெவல் அக்கௌண்ட்டோட ஃபுல் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். கைஸ், ஓன் அக்கௌண்ட்டுனா நான் 0 லெவல்லேருந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ண அக்கௌண்ட்டு. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப லக்கியான அக்கௌண்ட்டு, ஃபேவரட்டான அக்கௌண்ட்டு, எமோஷ்னலான அக்கௌண்ட்டு, என்ன மாதிரினாலும் வச்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட் கூட நான் வேறு எந்த அக்கௌண்ட்டையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை காய். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலான அக்கௌண்ட்டு. நான் என்ன தான் 1 to வாலே 2 to வாலே ஹை லெவல் ஐடிஸ் எது வச்சுருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு ஈடு ஆகவே ஆகாது காய். ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு 96 லெவலே 189K லைக் வந்து இருக்குது கைஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் வாலெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 906 இருக்குது. எடுத்தோடனே வந்து நம்ம ஹேர் கலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ், ஓகேவா. இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ராய்ஸ்டார் ஹேர் வந்து மெயினாக இருக்கும். அப்புறம் இந்த இன்குபேட்டர் டாப் ஹேர் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கொண்டை வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்புறம் வந்துட்டு டாக்டர் சானிட்டி இந்த ஒரு ஹேர் வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிளாக் ஹேருமே இந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும், ஓகேங்களா. மெயினான ஹேர்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இப்போ வந்துட்டு ஸ்கார்ஃபுக்கு போயிடலாம். ஸ்கார்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 7 பண்டிலோட இந்த ஒரு ஃபயர் மாஸ்க் வந்துட்டு ரொம்பவுமே ரேரு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த டாப் ஜோக்கர் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த ஏசியன் ஸ்கார்ஃப் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு 4th ரைட் ஸ்கார்ஃப்னு சொல்லுவாங்க, ஏசியன் ஸ்கார்ஃப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ட்ரைபிள் ஸ்கார்ஃப் கைஸ், ஓகேவா. இதெல்லாம் தான் முக்கியமான ஸ்கார்ஃப் கலெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பண்டில் கலெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். பண்டில் கலெக்ஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒன்றா போட்டு காமிச்சா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல் பண்டிலாக வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன். இம்பார்ட்டன்ட் ஆனதை மட்டும் நான் காட்டுறேன் கைஸ், ஓகேவா. எலைட் பாஸு அப்படி இல்லைன்னா வந்துட்டு முக்கியமான இன்குபேட்டர்ஸு அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு சீசன் 2 பண்டில் வந்து இருக்குது. இது வந்து நான் ரிட்டன் விடும்போது தான் எடுத்தேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோல்டன் ஷேட் பண்டில் மாதிரியே இது ஒன்று இருக்கும், ஓகேவா. இந்த ஒரு டாப்புமே நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு இன்குபேட்டர், இந்த இன்குபேட்டருக்கு நேம்லாம் எனக்கு தெரில, இது ஒரு இன்குபேட்டர் டாப் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த ஒரு நம்பர் 7 பண்டிலு. ஏன் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் நெருப்பெறியறது வந்துட்டு செம்மையாக இருக்கும். அடுத்து வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் கைஸ், ஓகேவா. இந்த பண்டிலுமே ஒரு இன்குபேட்டர் டாப் தான். இதில் வந்துட்டு இந்த ஹேர் வந்துட்டு நல்லாயிருக்கும், அதில் வந்துட்டு ஒரு கொடி மாதிரி வந்துட்டு தொங்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு பிளாக் டிஷர்ட் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ரெட் ஜாக்கெட் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது கைஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ ஷேடு இருக்குது. அப்புறம் வந்துட்டு கோல்டன் ஷேடுமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஒயிட் கலரு பண்டில், ஓகேவா. இதுவுமே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பண்டில். எனக்குமே பர்சனலாக பிடிக்கும், இந்த டாப் மட்டும் பிடிக்கும். அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு ஹேர் வந்துட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு இதுவே போட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு வின்சென்சோ பண்டிலுமே இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட டாப்பு தான் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்ட்ரி பண்டில் வந்து இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு லெஜெண்ட்ரி பண்டிலு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு லெஜெண்ட்ரி பண்டிலு. இதுக்கெல்லாம் நேம் வந்துட்டு நான் டக்குன்னு சொல்கிறனால என்னால் காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவுமே ஒரு லெஜெண்ட்ரி பண்டில் தான். ஆல்மோஸ்ட் கேமில் விட்ட எல்லா லெஜெண்ட்ரி பண்டிலுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு இந்த ஒரு லெஜெண்டரி பண்டிலுமே இருக்குது, ஓகேவா. இது பேர் பேரடாக்ஸ் பண்டில்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன பண்டில்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஈவோ பண்டில்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே அப்கிரேட் பண்ணாமல் இருக்கேன், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பண்டில் வந்துட்டு இருக்குது கைஸ், ஓகேவா. நம்ம அக்கௌண்ட்டில் ரேம்பேஜ் பண்டில் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்துட்டு இது என்ன பண்டில்னு பார்த்தீங்கன்னா பூயா டே பண்டில், ஓகேவா. இந்த பூயா டே பண்டில் அதுவுமே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு
ஒய்லட் கலர் பன்னி வந்துட்டு இருக்குது கைஸ், ஓகேவா. இது எத்தனாவது பிளேஸ்மெண்ட்டில் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 13,227வது பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த பன்னி பண்டில் வந்துட்டு எடுத்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நருட்டோ கொலாபரேஷனில் வந்தது. A to Z எல்லா பண்டிலுமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும், நருட்டோ கொலாபரேஷனில் வந்தது. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லாக் கொலாபரேஷனில் விட்ட இந்த ஒரு 2 பண்டிலுமே வந்துட்டு இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஃபேடட் வில்லையோ சம்திங் ஏதோ ஒன்றில் விட்டாங்க, இந்த ஒரு பண்டிலுமே இருக்குது கைஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், முக்கியமான பண்டில்ஸ் மட்டும்தான் காட்டுறேன். அடுத்து வந்து இந்த நருட்டோ கொலாபரேஷனில் விட்ட எல்லா பண்டிலுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது கைஸ், ஓகேவா. இது வந்துட்டு மினாட்டோ பண்டிலு. இது என்ன பண்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரைச்சிமாரோ அந்த பண்டில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன பண்டில்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெயிண்ட் பண்டிலு. அப்புறம் இது என்ன பண்டில், ஒரு நிமிஷம், இது வந்துட்டு ஒபிட்டோ பண்டில் கைஸ். நான் நருட்டோ பார்த்ததில்ல, ஸோ எனக்கு அந்த கேரக்டர் எதுவுமே தெரியாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஜிராயா பண்டில். அப்புறம் இது வந்துட்டு கக்காசி பண்டில், ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்டில் நம்ம அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ரேராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சம்திங் ஏஞ்சலிக் பேண்ட்டோட விட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பண்டிலுமே வந்துட்டு முன்னாடி ஒரு இந்த ஈவெண்ட்டில் விட்டாங்க. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பைசனோட இந்த ஈவெண்ட் வந்து விட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பன்னி பண்டிலுமே இருக்குது, ஓகேங்களா. மாற்று வைப்பரை போட்டிருப்பார், இந்த டாப் இதை தான் போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு இன்குபேட்டர்னு நினைக்கிறேன், இந்த ஒரு இன்குபேட்டரும் இருக்குது. அடுத்து இதுவுமே வந்துட்டு ஒரு இன்குபேட்டர் டாப்பு தான் கைஸ், ஓகேவா. இந்த ஒரு இன்குபேட்டர் டாப்புமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு இன்குபேட்டர் டாப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பண்டிலுமே ஒரு இன்குபேட்டர் டாப்பு தான். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லா இன்குபேட்டர் பண்டிலுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும் கைஸ், ஓகேவா. அடுத்து வந்துட்டு இது பிளாக் பன்னி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கைஸ் இதில் இன்குபேட்டர் எல்லாமே 3 செட்டாக தான் இருக்கும். நான் வந்துட்டு மெயினான டாப் பண்டில்ஸ் மட்டுமே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த பண்டில் வந்துட்டு செகண்ட் பண்டிலோ இது தேர்ட் பண்டிலான்னு தெரில, இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு இன்குபேட்டருமே வந்துட்டு ஃபுல் செட் நம்மக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேரோட ஃபுல் பண்டில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, இதுவுமே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச ட்ராப் எலைட் கைஸ், ஓகேவா. இந்த எலைட் பாஸ் நம்ம போட்டிருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு பூயா பாஸில் வந்துட்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லோகேஷ் கேமர் பண்டில் தான், அந்த பண்டில் வந்துட்டு 2 பண்டிலுமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு இன்குபேட்டர் டாப்புமே இருக்குது, இதுக்கு பேர் வந்துட்டு எனக்கு தெரில. ஸோ அந்த இன்குபேட்டருமே நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான டாப் கிரிமினல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டாப் ஜோக்கரோட பண்டில்ஸுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது கைஸ், ஓகேவா. A to Z 3 டாப் ஜோக்கருமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ளூ லாக் ஈவெண்ட்டில் விட்ட ஒரு பண்டில் தான். இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நமக்கு ஸ்டோர்லேயே வந்துட்டு கிடைக்கும், ஓகேங்களா. நான் இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சேன்னா ரொம்ப டைம் வந்துட்டு லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் முக்கியமான பண்டில்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் கைஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது, நான் சொன்னேன்ல இந்த இன்குபேட்டருமே வந்துட்டு டாப் இருக்குது கைஸ். ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட எல்லா இன்குபேட்டருமே வந்துட்டு 3 செட்டு தான் இருக்கும். இந்த இன்குபேட்டர் நான் மேலே காமிச்சிருப்பேன், இதுலேயும் 3 இருக்குது. வேறு என்ன பண்டில் கைஸ், அடுத்து வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் டாப் இந்த டாக்டர் சானிட்டி பண்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்டில் இருக்குது கைஸ், இந்த பண்டில்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஒரு காலத்தில் இந்த பண்டில் தான் நான் வந்துட்டு எல்லா மேட்சும் வந்து போட்டு சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரீட் தக் அப்படின்ற இந்த ஒரு அரக்கால் பேண்ட் வந்து இருக்குது. இதுவுமே ரொம்ப நாளாக நான் போட்டுருந்தேன், ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஏஞ்சலிக் பேண்ட்டு ரொம்ப நாளாக இல்லை. ஸோ இதையுமே நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து போட்டுட்டு அலைஞ்சேன். இதுதான் வந்துட்டு என்னோடய பர்சனலாக ஃபேவரட்டான டாப் ஜோக்கர். ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். அடுத்து வந்துட்டு இது எல்லாருக்குமே பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஃப்ரீ ஃபயரில். இது என்ன பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கொண்டை தான், ஓகேவா. இந்த பண்டிலுமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. வேறு என்ன பண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக பண்டில்ஸ் இருக்காது. ஃபுட்பால் ஜெர்சி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்தனால எல்லா ஜெர்சியுமே நம்ம எடுத்தாச்சு.
எல்லா ஜிசியுமே எடுத்து வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கைஸ் நம்ம அக்கௌண்ட்டில் மேஜராக மிஸ் ஆகிருக்கிறது 2 பண்டில் தான். அதுக்கும் நான் எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணேன். ஆனால் அப்போ என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துடுவேன். என்னென்ன பண்டில்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூவும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்காது. பிரேக் டான்சர் பண்டிலும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கும் கைஸ். ஓகேவா, இது 2 பண்டில் தவிர மீதி எல்லா பண்டிலுமே ஓரளவுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கும். காம்போ கலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு செக்ஷன் தான். ஓகேவா, பேண்ட்டு செக்ஷனில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஏஞ்சலிக் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் பன்னியோட இந்த ஒரு பேண்ட்டு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ரெட் ஜாக்கெட்டோட பேண்ட்டு. நான் ஸ்டார்ட்டில் போட்டு இருக்கிறத மட்டும் காட்டுறேன் கைஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பண்டிலோட இந்த ஒரு எல்லோ கலர் பேண்ட் இருக்குது. இதுவுமே நல்லாயிருக்கும். நான் பர்சனலாக எனக்கு முன்னாடி ஏஞ்சலிக் பேண்ட்லாம் இல்லாதப்போ இதை போட்டு தான் சுற்றிட்டு இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் காஸ்டியூம். ஓகேவா, இந்த பேண்ட் ஒன்று வந்து இருக்குது. அடுத்து வந்துட்டு ஒயிட் ஏஞ்சலிக் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் ஏஞ்சலிக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், முன்னாடி இருந்தே இருக்குது. ஸ்ட்ரீட் தக் பேண்ட்டு. ஓகேவா, ஸ்ட்ரீட் தக் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அரக்கால் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்க்ளூசிவாக யாரோ வந்துட்டு இது வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஒரு பண்டிலுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்டாரில் போட்டிருக்கிறது மட்டும் காட்டுறேன் கைஸ். ஓகேவா, அடுத்து தான் நம்மளோட அக்கௌண்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினலில் A to Z எல்லாமே இருக்கும் கைஸ். இது வந்துட்டு ரெட் கலரு, இது வந்துட்டு கோல்டன் டாப் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இது வந்து கோஸ்ட் டாப் கிரிமினல், இது வந்துட்டு நியான் கிரிமினல், இது வந்து எல்லோ கிரிமினல், இது வந்துட்டு க்ரீன் கிரிமினலு, இது வந்துட்டு ப்ளூ கிரிமினலு, இது வந்துட்டு பர்பிள் கிரிமினலு, இது வந்து டுங் பண்டிலு. அடுத்து வந்துட்டு இந்த டைனோ பண்டிலும் இன்குபேட்டரும் எல்லாமே இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில். ஓகேங்களா, ரிட்டன் விடுற மேக்ஸிமம் எல்லா ரேரான ஈவெண்ட் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு தான் இருக்கும் கைஸ். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணல. முன்னாடிலாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு தான் இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எமௌண்ட் கலெக்ஷன் அப்படின்னு உள்ளே போனோன்னா எமௌண்ட் கலெக்ஷன் வந்துட்டு 164 வந்துட்டு இருக்குது. ஓகேவா, இதில் நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 இவோகனுமே இருக்கும். ஓகேவா, அதில் வந்துட்டு 15-16 மேக்ஸ் இருக்கும். நம்ம கன் கலெக்ஷனை அஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபுல்லாக பார்த்துடலாம். ரோஸ் எமௌண்ட்டு, ஹார்ட் எமௌண்ட்டு, அப்புறம் அந்த ஃப்ளாகு சேரு, இந்த மாதிரி மெயினான எமௌண்ட்டு, அப்புறம் ஃபுல்லாக மேக்ஸ் எமௌண்ட்டு தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, உங்களோட அக்கௌண்ட்டில் எமௌண்ட் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட் இன்னும் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப ஓல்டு அக்கௌண்ட்லாம் கிடையாது. லேட்டாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு தான். லெவல் இவ்வளோ ஹையாக இருக்கிறதுக்கு ரீசன் நம்ம எல்லா சீசனையும் முன்னாடி வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணி ரீஜன் அடிச்சுட்டு தான் இருந்தோம். அனிமேஷன் வந்து ஒரு 27 இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு லுக் சேஞ்சர் வந்துட்டு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 லுக் சேஞ்சர் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு இது பேர் எனக்கு தெரில கைஸ். ஓகேவா, இது வந்துட்டு கொலாபரேஷனில் வர எல்லா பண்டிலுமே எடுத்தோம்னா இது வந்துட்டு கொடுப்பாங்க. இது வந்து லாபியில் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம அக்கௌண்ட்டோட ட்ரெஸ் கலெக்ஷன். இன்னொன்று முக்கியமானது என்னென்னு பார்க்கணுன்னா பேனர் கலெக்ஷன். ஓகேவா, அவதார் அண்ட் பேனர் ரிட்டன் விட்ட எல்லா ஓல்டு அவதார் பேனரையுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். பேனரும் அது மாதிரி தான். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைஸ். திரும்பவும் சொல்கிறேன், இந்த அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன் கைஸ். இதெல்லாம் நடந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். கொரோனா டைமில் வந்துட்டு லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம எல்லோரும் ஃப்ரீ ஃபயர்லாம் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருப்போம். நானும் ரேங்க்லாம் புஷ் பண்ணி ரீஜன்லாம் போயிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு கைஸ். ஓகேவா, ஒருத்தராக வந்துட்டு ரேங்க் புஷ் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ப்ளே பண்ணேன். அப்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அக்கௌண்ட் ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் இருந்துட்டு அவருக்கு சேஞ்ச் பண்ணிட்டாரு. எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு தெரியல. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வருது அக்கௌண்ட் வந்து ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ நானும் வந்துட்டு என்னென்னலாமோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி தான் ட்ராமா போட்டாங்க கூடவே இருந்துட்டு. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு சில நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ நான் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆறுதலாக வந்துட்டு சொல்லி அக்கௌண்ட் கிடச்சிரும், எங்கேயும் போகாது, இவ்வளோ நாள் நீ வந்து எஃபர்ட்ஸ் போட்டு ப்ளே பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா வந்துட்டு சமாதானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அக்கௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக நான் என்னென்னலாமோ பண்ணி அக்கௌண்ட் வந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டேன். கேஷ் கொடுத்து தான் ரெக்கவர் பண்ணேன்.
ஸோ அதெல்லாம் பண்ண போய் தான் நான் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி நாலேஜ் வளர்த்துக்கிட்டு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் கைஸ், ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த அக்கௌண்ட்டை நான் எந்த இடத்துலையுமே நான் வந்துட்டு மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட் கூட வேறு எந்த அக்கௌண்ட்டையுமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். நான் என்ன தான் 112 212 ரேரஸ்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த அக்கௌண்ட் கூட கம்பேரே பண்ண மாட்டேன். இது நான் வந்து எல்லா இடத்துலையும் ஓன் அக்கௌண்ட்டுன்னு தான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து மெயின் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அதை தான் வந்து வீடியோ போடுறதுக்கு நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் நண்பர்கள் வச்சுருக்கிறது நல்ல நண்பர்களோட பழகுங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணுங்கள், எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. அவங்களும் வந்துட்டு அவங்களால முடிஞ்சதை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஓகேவா? இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நீங்களே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டோட ஃபுல் கலெக்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் கன் கலெக்ஷன் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.